வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அது சாஃப்ட்வேர் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அதுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸ்லாம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுதா, சிஸ்டம்லாம் ஒழுங்காக ஹேக்கிங் இல்லாமல் பாதுகாத்துக்குதா, லோடுலாம் தாங்குதா, டேட்டாலாம் ரெக்கவர் பண்ண முடியுதா, இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, software testing is the process of checking a software application to make sure it works correctly, meet requirements and is free from bugs. ஸோ இதான் முக்கியமாக நம்ம கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் அது மீட் பண்ணுதா, எந்த ஒரு பக்ஸும் இல்லாமல் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ஓகேங்களா, எல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ முக்கியமாக நம்ம எதுக்கு பண்ணுவோம்னா எரர் ஏதாவது வருதா இல்லையான்னு தான் செக் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய கோலே. ஓகேங்களா? ரிலையபிளாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், நல்லா பர்ஃபார்ம் வெல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருக்கும். சரி, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல ரெக்குவயர்மெண்ட் அனாலைசிஸ். முதல்ல சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுது, அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்கிங் ஆப் எடுத்துப்போம். இது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ணலாம், பேலன்ஸ் செக் பண்ணுறதுலாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ஃபண்டு ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸில் பண்ணுவோம். நெக்ஸ்ட், டெஸ்ட் பிளானிங். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒன்று க்ரியேட் பண்ணும். எதை டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், யார் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலான்னா டைமு, டூல்ஸு, ரிசோர்ஸ்லாம் எது தேவைப்படுது ஒழுங்காக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ட்ரி, எக்ஸிட் இதெல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கில். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி எப்படி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ரிசோர்ஸஸ்லாம் என்ன தேவை, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட், டெஸ்ட் கேஸ் டிசைன். அதாவது டெஸ்ட் கேஸஸ் எழுதுவோம். அதாவது இன்புட்டு, அவுட்புட்டு, என்னென்ன ஸ்டெப்ஸு, எப்படி டெஸ்ட் டேட்டா க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். அதாவது இன்புட் வேலிட் லாகின் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பெக்ட் சக்ஸஸ்ஃபுல் லாகின். ஸோ லாகின் ஆகிறதுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வேணும் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முதலே ரெடி பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? அதுதான் டெஸ்ட். என்விரான்மெண்டல் செட்டப், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டூல்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஹார்ட்வேர், நல்ல சாஃப்ட்வேர், நல்ல டூல்ஸ் எல்லாமே ஒழுங்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா டெஸ்டிங் அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கு ஏற்ற சர்வரு, அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸு, ஸோ அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும், டெஸ்டிங் சாஃப்ட்வேர்லாம். நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம டெஸ்ட் கேசஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் மேனுவலாக. அப்படி இல்லையா, நான் இப்போ நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் வந்துச்சு, அதை வச்சு ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாம் வரும். அதை நம்மளுக்குன்னு ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், அது கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்டெப்பில். நெக்ஸ்ட், டிஃபெக்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ட்ராக்கிங். அதாவது நம்மளுக்கு ரிசல்ட் ஒழுங்காக வரல, என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கு வரலன்னா அங்கே பக் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணலான்னா ஜிரா, பக்ஸிலா, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டிஃபெக்டை கண்டுபிடிக்கலாம். திரும்பவும் இது கன்ஃபார்மாக பக் உண்மையிலே வருதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு வாட்டி. அதான் ரீடெஸ்டிங் அண்ட் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் அந்த இஷ்யூ வருதா இல்லையான்னு. ஓகேங்களா? அதுதான் ரெக்ரெஷன் அண்ட் ரீடெஸ்டிங். ஃபைனலாக டெஸ்ட்டு க்ளோஷர். இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சம்மரி எழுதி கொடுக்கணும், ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம், இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஹார்ட்வேர், இந்த இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஃபுல் ரிப்போர்ட், இவ்வளோ பக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும் ஃபைனலாக. ஸோ ரிப்போர்ட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா டெஸ்ட்டு சம்மரி ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, என்னென்ன லெசன் இதில் லேர்ன் பண்ணாங்க அதை எழுதி கொடுப்பாங்க, ஃபைனல் டெஸ்ட் ரிசல்ட்டு எழுதி கொடுப்பாங்க. இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக இதை எழுதலாம் இந்த கொஷின்லாம் வந்தால். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன், அதோடைய கோல், steps involved in software testing, requirement analysis, test planning, test case design,
test environmental setup, test execution, defect reporting and tracking, retesting and regression testing, test closure, submit the final report. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.